எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மறந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கான். இந்த 23 தராவி தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் இன்று விடிய காலையில் 23வது நோன்பை நோக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு ஒற்றைப்படை இரவாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, லைலத்துல் கத்ர் இரவை நீங்க ஒற்றைப்படை இரவிலான நீங்க அடைந்து கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29. இப்போ இன்னைக்கு 23 இருக்கு. இந்த 23 ஒற்றைப்படை இரவாக இருக்குது. அதனால இன்னைக்கும் லைலத்துல் கத்ர் வரலாம் என்பதாக நமக்கெல்லாம் இமாமார்கள் பதிவு செய்வாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முடிந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள். கணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு இஹ்லாஸை பத்தி பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். கணியத்திற்குரியவர்களே, இஹ்லாஸை பத்தி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஒரு மனிதன் எந்த அளவு அமல் செய்தாலும், என்னதான் அவன் விழுந்து விழுந்து அமல் செஞ்சாலும் அவனுக்கு முகஸ்துதி இருக்குது, அவனிடத்துல மன தூய்மை இல்லை, இஹ்லாஸ் இல்லை என்று கேட்டால் அவனுடைய அமல அல்லாஹு தஆலா கியாமத் நாள்ல பழைய பேப்பரை எப்படி கசக்கி தூக்கி போடுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய அமலை தூக்கி போட்டு விடுவான். காரணம், அந்த மனிதனிடத்துல இஹ்லாஸ் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன அமல் செஞ்சாலும் நம்ம இஹ்லாஸை கடைபிடிக்க வேணும். ஏனென்று கேட்டால் இஹ்லாஸ் இல்லாத அமல் அது வீணான அமல் என்பதாக நமக்கெல்லாம் பதிவு செய்வாங்க. கணியத்திற்குரியவர்களே, இதை குறித்து ஹதீஸ்ல வரும்போது, அதாவது ஒரு மனிதன் 50 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மலைக்கு மேல ஃபுல்லா அல்லாஹ் அல்லான்னு வணங்கிட்டு இருந்தாங்க. 5 வருஷம் 10 வருஷம் இல்ல, 500 வருஷம், சாரிமா 500 வருஷம் அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 50 இல்லமா, 500 வருஷம் அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு தண்ணி சாப்பாடு தேவைப்பட்டா அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வருவாங்க. ரும்மான் என்று சொல்லக்கூடிய மாதுளை பழத்தை என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள தண்ணீரை மட்டும் அல்லாஹ் அவர்களுக்கு இனிப்பாக ஆக்கி கொடுப்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப மேலே போயிடுவாங்க. இது மாதிரி 500 வருஷம் அமல் செஞ்சாங்க. இவங்களை குறித்து ஹதீஸ்ல வரும்போது, கியாமத் நாள்ல இந்த மனிதர் வருவாரு. அல்லாஹ் சொல்லுவானா, ஓ மனிதரே, நீ என்னுடைய பொருத்தத்தால் நீ சொர்க்கத்துக்கு போ என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவானா. அப்ப இவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் 500 வருஷம் அமல் செஞ்சேன் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தால் சொர்க்கம் வேணா யா அல்லாஹ், நான் 500 வருஷம் அமல் செஞ்ச பார்த்தியா அல்லாஹ், அந்த 500 வருஷத்தின் பொருட்டால் எனக்கு உயர்வான சொர்க்கத்தை குர்ராய் அல்லாஹ் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, அப்படியாப்பா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, உன்னுடைய 500 அமலை கொண்டு வரப்போடும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு மலக்க வச்சு 500 வருடத்துடைய அமல் அல்லாஹ் தஆலா கொண்டு வர சொல்லுவான். அதே மாதிரி அல்லாஹு தாலா அவனுக்கு என்னென்ன நியாமத்தெல்லாம் கொடுத்தானோ அந்த நியாமத்தெல்லாம் அல்லாஹு தாலா கொண்டு வர சொல்லுவான். இப்ப அல்லாஹு தாலா சொல்லுவான், நான் இவனுக்கு நியாமத்தை கொடுத்திருக்கேன், கண்ணு, கை, கால், இந்த உடம்புல எல்லா உறுப்பையும் நான் கொடுத்திருக்கேன். இதுக்கும் இந்த 500 வருஷத்துடைய அமலுக்கும் ஈடாகுமா என்பதாக கணக்கு போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மலக்கு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. கணக்கு போட்டு முடிச்சோன்னு அல்லாஹ்விடத்துல வருவாங்க, யா அல்லாஹ், நீ கொடுத்த ஒரு கண்ணுக்கே, இந்த ஹதீஸ்ல 2 விதமாக வரும், ஒரு கண்ணுக்கே இவருடைய 500 வருஷம் அமல் போச்சு யா அல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல வரும், இன்னொரு ரிவாயத்துல வரும், இவருடைய ஒரு கண்ணு அளவுக்கே அந்த 500 வருஷத்துடைய அமல் ஈடானது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவானா. கணியத்திற்குரியவர்களே, நம்ம என்னதான் 500 வருஷம் 500 வருஷம் வாழ போறது கிடையாது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான். அதனால நம்ம என்னதான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும்? நம்ம எந்த அமல் செய்தாலும் இஹ்லாஸ், மன தூய்மையாக செய்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பொருத்தத்தை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருது, என்னதான் ஒரு மனிதன் பேர்ச்சம்பள கொட்டை தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேர்ச்சம்பளம் நீங்க சாப்பிடுவீங்க, பேர்ச்சம்பள கொட்டை அளவு ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையில
மன தூய்மையாக சதக்கா செய்யறாருன்னா கியாமத் நாள்ல அந்த பேரிச்சம்பள கொட்ட அளவு அமல் செஞ்ச அமல் இருக்கு பாத்தீங்களா, அது உகது மலை அளவு அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு ஆக்குவான். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. எந்த மனிதன் நான் பாராட்ட வேண்டும், நான் மக்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதாக பேருக்கும் புகழுக்கும் உகது மலை அளவு நன்மை செய்வாரோ கியாமத் நாள்ல பேர்ச்சம்பள கொட்ட அளவு கூட அவருக்கு அந்த அமல் ஈடாகாது, அந்த அமல் சேராது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொல்லி காட்டுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பாடமாக எடுத்துக்கொள்வோம், என்னதான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும்? நம்ம எந்த அமல் செஞ்சாலும் இஹ்லாஸான முறையில செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இஹ்லாஸான முறையில ஒரு அமலை செஞ்சிட்டார்னா கியாமத் நாள்ல அது முகது மலை அளவு வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கியாமத் நாள்ல அல்லாஹ் முதல்ல 3 நபரை விசாரிப்பானா. அல்லாஹ் கியாமத் நாள்ல முதல்ல 3 நபரை விசாரிப்பானா. முதல்ல ஆலிமா அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். மார்க்கம் தெரிந்த ஆலிமாக்களை அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். இரண்டாவது பணக்காரன அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். அதே மாதிரி மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாரு பாத்தீங்களா, ஷஹீத், அவரையும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். எந்த மனிதர் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல ஆலிமாக்கள் இவங்கெல்லாம் இந்த உலகத்துல ஈமான கற்றுக் கொடுக்கும் போது பேருக்கும் புகழுக்கும் கற்றுக் கொடுக்காமல் அல்லாஹ்வுக்காக முறையில கற்றுக் கொடுத்தால் கியாமத் நாள்ல, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, கியாமத் நாள்ல அவர் சொர்க்கம் புகுவார். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, கியாமத் நாள்ல அந்த ஆலிமை கூட்டிட்டு வரப்படுமா. அல்லாஹ் கேட்பானா, ஓ ஆலிமே, நான் உனக்கு அஜர்த்தாக ஆகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேனே, மார்க்க கல்வியை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேனே, நீ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நீ எத்தி வச்ச? அப்ப அந்த ஆலிம் சொல்லுவாரா, யா அல்லாஹ், ஒன்னும் இல்லை யா அல்லாஹ், எனக்கு ஆலிமாகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா யா அல்லாஹ், நான் மக்கள் இடத்துல நல்ல விஷயங்களை சொன்ன யா அல்லாஹ் என்பதாக சொல்லும் போது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவானா, இல்லப்பா, இல்ல ஆலிம், நீ மக்களுடைய பேரும் புகழும் வருவதற்காக வேண்டிதான் நீ உலகத்துல மார்க்க கல்வியை கற்றாய். அதை நீ மக்களிடத்துல சொன்னால் உனக்கு புகழ் வரும் என்பதற்காகத்தான் நீ மக்களிடத்துல தாவத் அழைப்பு பணி செஞ்ச. அதனால அந்த ஆலிமை அல்லாஹ் தஆலா முக குப்புற தூக்கி நரகத்தில் அல்லாஹ் தஆலா போடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில போய் போராடு செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட ஷஹீது கியாமத் நாள் வருவாரு. அல்லாஹ் கேட்பானா, ஓ ஷஹீதே, ஓ போராளியே, ஓ ஈமானின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவரே, நீ உலகத்துல என்ன பண்ண? நான் உனக்கு வீரத்தை கொடுத்தேன், நீ என்ன பண்ண என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்ப அவர் சொல்லுவாரா, யா அல்லாஹ், நீ கொடுத்த சக்தியால் நான் மக்களிடத்துல போர் செஞ்ச, யார் யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வராங்களோ அவங்களுக்கு எதிராக நான் போர் செஞ்ச யா அல்லாஹ் என்பதாக சொல்லும் போது அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவானா, இல்ல ஷஹீதே, நீ அப்படி இல்ல, மக்கள் எல்லாம் நீ வீரன், நீ பலசாலின் பாராட்டுவதற்காக வேண்டிதான் நீ போராடுன, அதனால உனக்கு அந்த அமல் பயன் அளிக்கல. அதனால அல்லாஹ் தஆலா இந்த ஷஹீத் உங்க ஷஹீத் இல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவரை முக குப்பர தூக்கி நரகத்துல போட்டுருவான். காரணம், இந்த உலகத்துல போர் செஞ்சது மக்கள் நம்மளை பாராட்டணும் என்பதற்காக வேண்டிதான். மூன்றாவது யாருமா? பணக்காரர். அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல கேட்பானா, ஓ பணக்காரரே, ஓ கனியே, நான் உனக்கு பணத்தை கொடுத்தேனே, நீ எந்த வழியில செலவழிச்ச என்பதாக கேட்கும் போது அப்ப அந்த அவர் சொல்லுவாரா, யா அல்லாஹ், ஏழை குமர்களுக்கு நான் என்ன பண்ணேன்? காசு கொடுத்தேன் யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு நான் நீ கொடுத்த செல்வத்தை நான் கொடுத்தேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவானா, இல்லப்பா, உன்னுடைய உள்ளத்தை நான் அறிந்தவன்பா, நீ மக்கள் எல்லாம் நீ கொடையாளி என்பதற்காக வேண்டிதான், மக்கள் எல்லாம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நீ இந்த பணத்தை செலவழித்தாய். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மனிதரையும் அந்த பணக்காரரையும் அல்லாஹ் முக குப்பர தூக்கி நரகத்துல போட்டுருவான். இந்த 3 நபர்களிடத்துல என்ன இல்லை, என்னதான் இல்மு இருந்தாலும், என்னதான் வீரம் இருந்தாலும், என்னதான் செல்வம் இருந்தாலும், மக்கள் பாராட்டுவதற்காக வேண்டி
ஒருத்தவன் செஞ்சால் அவனுடைய கடைசி நிலைமை கியாமத் நாள்ல முகக்குப்பரை தூக்கி நரகத்துல அல்லாஹு தஆலா போடுவான் என்பதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் இல்ம கற்றுக்கக்கூடிய பாக்கி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். எத்தனையோ ஆலிமாக்கள் உட்கார்ந்துருப்பீங்க. அதே மாதிரி என்னை சேர்த்தா சொல்ல நானும் ஆலிமாக இருக்கிறேன். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம மக்களிடத்துல எத்தி வைக்கும் போது இஹ்லாஸான முறையில எத்தி வைப்போம். ஒரு கூடுதலாகவோ இல்ல குறைதலாகவோ இப்படி எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் என்ன சொன்னான், நம்ம இஹ்லாஸான முறையில மன தூய்மையான முறையில எத்தி வச்சால்தான் கியாமத் நாள்ல அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறலாம். கணித்திற்குரியவர்களே, அதனால உலகத்துல வாழக்கூடிய காலத்துல எந்த அமல் செஞ்சாலும், ஒருத்தவருக்கு தான தர்மம் செஞ்சாலும், ஒருத்தவருக்கு என்ன பண்ணுங்க, ஏழை குமருக்கு காசு கொடுத்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, நீங்கள் இஹ்லாஸான முறையில மன தூய்மையான முறையில செய்ய வேணும். இஹ்லாஸ் இல்லாத அமல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அமலை கியாமத் நாள்ல பழைய பேப்பர் எப்படி நம்ம கசக்கி தூக்கி போடுவோமோ அதே மாதிரி நம்மளுடைய மூஞ்சில அல்லாஹு தஆலா பழைய துணியை கசக்கி போடுவதை போல் நம்முடைய மூஞ்சில நம்முடைய அமலை அல்லாஹு தஆலா தூக்கி போட்டுருவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இதை விட்டு அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வோம். எந்த அமல் செஞ்சாலும் இஹ்லாஸான முறையில் செய்வோம். அதே மாதிரி பள்ளிக்கு வரீங்க, உசூத் நசனாக்கு வரீங்க, தொழுகிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்திலே சவுண்டு கேட்டுச்சு, அது பேச்சு சவுண்டான்னு தெரியல. ஃபர்லுமினல்லாஹி வ நிஅமா வ ரஹ்மத்துஹு வ ரஹ்மா ஓதுற சவுண்டு கேட்டுச்சு. நான் நம்புறேன் பேச்சு சவுண்டு கேட்கல, ஓதுற சவுண்டு கேட்டுச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மைக்கு தேவைப்பட்டா இன்ஷால்லா சொல்லுங்க. மைலாஜ் எடுத்து நான் ஓத ஆசைப்படுறேன், எனக்கு மைக்கு வேணும் அப்படி கேட்டா இன்ஷால்லா நீங்க சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு மைக்கு இன்ஷால்லா வாங்கிட்டு வந்துருவோமா இன்ஷால்லா. அல்லாஹ் தஆலா எந்த அமல் செய்தாலும் நம்ம இஹ்லாஸான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய பின் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.